மறக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் அப்பா எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டார் என்று கண்ணில் கோபம் தெறிக்க தன் தோழிகளிடம் தன் கணவன் சூர்யாவை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தாள் பிரீத்தி. சரி, இவருக்கு தான் அறிவில்ல, இவனுக்காவது அறிவிற்கு வேண்டாம். நல்ல அம்சமா ஒரு பெரிய இடத்து பொண்ணு மாட்டினா இதான் சான்ஸ்னு கம்புக்கமா வீட்டோட மாப்பிளைய வந்து உக்காந்துடுறது. மானம் கிட்டவன். அந்த நேரத்தில் பிரீத்தியின் ஆண் நண்பன் ஒருவன், விடு பிரீத்தி, ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. பிரீத்தியின் முடிவை எதிர்பார்க்காத சூர்யா சிலை போல் செய்வதறியாது அதிர்ச்சியில் நின்றான். டேய் வெட்டி ஆபீசர் சூர்யா, ஒரு செருப்பு தைச்சிட்டு வர உனக்கு 2 நாள் வேணுமாடா? உன்னெல்லாம் எங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு எங்க அப்பன், அவன சொல்லணும்டா. அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா, இங்க பாரு சதீஷ், கொஞ்சம் பார்த்து பேச. எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவை ஏன் என்ன பாடா படுத்துறீங்க? ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடி கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா. நீ ஏன் எங்க வீட்டுல வெட்டியா ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம்? ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா. சோத்துல இன்னைக்கு 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன். எலும்ப இல்ல 4 துண்டா போட சொல்லிட்டா போதுமா? பர்த்டே கிஃப்ட் ஒழுங்கா தச்சிட்டு வா என்று அசிங்கப்படுத்திவிட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எறிய நினைத்தான். ஆனால் சுதாரித்துக் கொண்டான். என் காரத்தோட உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அது அத்தை, பிரீத்தியை பேங்க் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். பிரீத்தி அவ என்னோட பொண்ணு இல்ல, அவளை உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லு. அவளை கார்ல கூட்டிட்டு போகணும்னா சொந்தமா சம்பாதிச்சு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி கூட்டிட்டு போ. அது சரி, உன்னை மதுரை பிச்சைக்காரனுக்கு செகண்ட் ஹேண்ட் இல்ல, 3rd ஹேண்ட் கார் வாங்குறது கூட கஷ்டம் தான். ஒன்னு பண்ணு, வாட்ச்மேன் கிட்ட இருந்து சைக்கிள் வாங்கி தரேன், அதுல உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் ஊர் சுத்தி காட்டு. இடியட். ஓ மை காட், காரை ரோட்ல தான் ஓட்டிட்டு போனியா இல்ல சாக்கடையில ஓட்டிட்டு போனியா? மரியாதையா கிளீன் பண்ணு. உன் சட்டைய கழட்டி காரை தொடச்சு வை, புரிஞ்சுதா? பிரீத்தி, இவன் சூர்யா. இவனத்தான கோடீஸ்வரன் ரவிக்குமார் அவரோட ஒரே மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்ன பிரீத்தி, சரிதானே? சூர்யா பிரீத்தியின் கணவன் என்று தெரிந்தவுடன் இன்பாவுக்கும் பிரதாப்பிற்கும் பிரீத்தியை காதலிக்கலாம், அவளுடன் சேர்ந்து சுற்றலாம் என்ற ஆசை மண்ணோடு மண்ணாகி போனது. பின்னர் இருவரும் சேர்ந்து சூர்யாவின் வறுமையை பற்றி கேலி செய்ய ஆரம்பித்தனர். நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. செக்யூரிட்டி, முதல்ல அந்த குப்பையை தூக்கி வெளியே போடு. அதே நேரத்தில் பர்த்டே பாய் கௌதம் அந்த இடத்திற்கு வர திடீரென்று அவன் பார்வை சூர்யாவின் மேல் விழுந்தது. சூர்யா பார்ட்டிக்கு வந்ததை பார்த்து அதிர்ந்து போனான் கௌதம். சூர்யா சக்கரவர்த்தி சார், நீங்களா? இந்த ஏழையோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வந்திருக்கீங்களா? என்னால நம்பவே முடியல. நீங்க இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப எனக்கு சவால் விட்டது யாரு? அண்ணா, நான் ஜோக் பண்ண. நீங்க என் முன்னாடி நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஓ, நீங்க சும்மா காமெடிக்கு சொன்னீங்களா? சரி, ஓகே. நம்ம ஏன் காமெடியை கண்டினியூ பண்ணக்கூடாது? இந்த மகேஸ்வரனோட காமெடி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ணா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. என்னோட ஜோக் எப்படி இருக்கு? கராத்தேவில் பிளாக் பெல்ட் சாம்பியனான பிரதாப் தரையில் படுத்து தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு வலி தாங்க முடியாமல் கத்திக் கொண்டிருந்தான். இன்பாவிற்கும் அஸ்வினுக்கும் அவர்கள் கண்ணை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. இருவரும் தானாகவே வந்து மகேஸ்வரன் முன் மண்டியிட்டனர். அட சூர்யா சார், நீங்க எதுக்காக இதையெல்லாம் தூக்கிட்டு வரீங்க? என்னை கூப்பிட்டு இருந்தா நானே தூக்கிட்டு வந்திருப்பேனே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரோன்னு தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இவன் எங்க வேலைக்காரன், எங்க கூட தான் வந்தான். இல்ல மேடம், நான் தப்பான ஆள் கூட பேசல, கரெக்டான ஆள் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க ஹோட்டல் குரூப்ஸ் இந்த நிலையை அடையிறதுக்கு சூர்யா சார் போட்ட பிச்சை தான் காரணம். ஆமா, நீங்க பிரைவேட் ரூம் தானே கேட்டீங்க? ஆமா, பிரைவேட் ரூம் தான் கேட்டோம். ஆனா நீங்க தான் டேபிள் ரூம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. மேடம், நீங்க சூர்யா சார் கூட வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிரைவேட் ரூம் கிடையாது. நீங்க பல லட்சம் மதிப்பு இருக்கிற லக்ஸரி ஸ்யூட் ரூம் எடுத்துக்கோங்க. என்ன சார் கூல இது? உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் சீஃப் கெஸ்ட், இவன் கைய பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஹி இஸ் ஜஸ்ட் a servant. வாய மூடுங்க.
நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? அவரால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். என்கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிக மரியாதையா சூரிய சாருக்கு நீங்க எல்லாரும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? நான் மட்டும் இல்ல, என்னை மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகளையும் பிசினஸ் மேன்களையும் சூர்யா சார் உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் அமைதியா இருக்காருன்னா நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். புரிஞ்சுதா? என்ன நடக்குது இங்க? அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. சூர்யா சார், சார் வாங்க சார், நம்ம வீட்டுக்கு போலாம். அட வாங்க சார். ஒரு செருப்பு தைக்க கூட லாயக்கு இல்ல உனக்கு. இந்த செருப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் தப்புதான். 1.5 லட்சம் ரூபாய் லூயி விட்டான போய் உன்கிட்ட கொடுத்தேன் பாரு. ஏன் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஷோரூம்க்கு எடுத்துட்டு போடான்னு சொன்னா ஏதோ தெருமுன கடையில போய் தைச்சிட்டு வந்திருக்கிற நீ. அறிவில்ல உனக்கு? இத போட்டுக்கிட்டு எப்படிடா நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன் என்று தன் கையில் இருந்து செருப்பை தூக்கி தன் மருமகன் சூர்யாவின் முகத்தில் அடித்து கத்திக் கொண்டிருந்தார் மாமியார் வனிதா. மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் உடனே சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கிழிச்ச போ, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. சூர்யாவிற்கு நடந்த அநியாயத்தை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டின் வேலைக்காரி கமலம், அதுங்கள பாரு, சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு தெரியுதுங்க. நம்மள மாதிரி உழைச்ச காசுல சாப்பிட்டா மத்தவங்கள மதிக்க தெரியும். புருஷன் காசுல சாப்பிட்டா எப்படி தெரியும்? நீ இந்த வீட்டு மருமவன் அப்படியா நடத்துறாங்க? இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா கண்ணு? இதெல்லாம் உன் பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அவங்க தான் இங்க இல்லை. விடுங்கக்கா, என் மாமனார் கேட்டா இருந்தா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். பிரீத்திக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் என்று உடைந்த குரலில் வருத்தத்தோடு சொல்லி முடித்தான் சூர்யா. விடுங்க தம்பி, எல்லாம் மாறிடும். அதான் அந்த ஜோசியக்கார் சொன்னார்ல, நாளையில இருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு. உன் ஜாதகம் ராஜ ஜாதகம். சூர்யாவை உற்சாகப்படுத்தும் விதமாக கமலம் கூற, இதெல்லாம் கேட்க நல்லாதான்க்கா இருக்கும். நம்புங்க தம்பி, நடக்கும். தம்பி, நாளைக்கு உன் பிறந்த நாளாச்சு. பிரீத்தி அம்மாக்கு தெரியுமா? கமலம் அப்பாவியாக இந்த கேள்வியை கேட்க, பிறந்த நாளா? எங்க கல்யாண நாளே அவ மறந்துருப்பா. மறக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் அப்பா எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு என்று கண்ணில் கோபம் தெறிக்க தன் தோழிகளிடம் தன் கணவன் சூர்யாவை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தாள் பிரீத்தி. சரி, இவருக்கு தான் அறிவில்ல, இவனுக்காவது அறிவிற்கு வேண்டாம். நல்ல அம்சமா ஒரு பெரிய இடத்து பொண்ணு மாட்டினா இதான் சான்ஸ்னு கம்புக்கமா வீட்டோட மாப்பிளைய வந்து உக்காந்துடுறது. மானம் கெட்டவன். அந்த நேரத்தில் பிரீத்தியின் ஆண் நண்பன் ஒருவன், விடு பிரீத்தி, ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. பிரீத்தியின் முடிவை எதிர்பார்க்காத சூர்யா சிலை போல் செய்வதறியாது அதிர்ச்சியில் நின்றான். வேறு வழியின்றி திருமணமான அன்றில் இருந்து பிரீத்தியின் வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரன் போலத்தான் வாழ்ந்து வந்தான் சூர்யா. பிரீத்திக்கு சூர்யா மீது இருந்த கொடூரமான வெறுப்பை புரிந்து கொண்ட அவளுடைய தோழி, உனக்கு பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதானடி. அது அவ்வளோ ஈஸி இல்ல. அப்படி நான் மட்டும் அவனை டிவோர்ஸ் பண்ணனா என் அப்பா அவர் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. அண்ட் அந்த கல்யாணம் அவர் முடிவு பண்ணது. அப்ப இதுதான் உன் தலையெழுத்தா? நோ 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 நோ. அதான் இன்னும் 3 நாள்ல 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை யூஎஸ்ல சைன் பண்ண போறேன்ல, அதை சைன் பண்ணி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்கினா அடுத்த செகண்டே அந்த பிச்சைக்காரனை டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துறனா இல்லையா பாரு என்று கோபத்தோடு மீதம் இருந்த மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தாள். மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க, தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடையணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா. ஆனால் பிரீத்தி அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. பிரீத்திக்கு ஒருவேளை நம்ம பர்த்டே மறந்திருக்குமோ என்று நினைத்து கொண்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியே செல்ல முயல, ஏதோ ஞாபகம் வந்தவளாக திரும்பிய பிரீத்தி வாழ்த்து சொல்லத்தான் தன்னை கூப்பிடுகிறாள் என்று மகிழ்ச்சி அடைந்த சூர்யா, சொல்லு பிரீத்தி, என்னோட லக்கி ப்ளூ சஃபர் நெக்லஸ் எங்கேயாச்சும் பாத்தியா? எங்க தேடியும் காணும் என்று பிரீத்தி சொன்ன அடுத்த நொடி மனம் தளர்ந்து போனான் சூர்யா. ஆனாலும் அதை கண்டு கொள்ளாமல், அதுவா, அது இந்த லாக்கர்ல தான் இருக்கு என்று சொல்லி சூர்யா ஜுவல்லரி பாக்ஸை எடுத்து கொடுக்க, பிரீத்தி அதனை அவளது பேக்கில் வைத்துவிட்டு கிளம்பினாள். சூர்யா ஏமாற்றத்துடன் பிரீத்தி செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான்.
பிரீத்தி கிளம்பிய சில நொடிகளிலேயே சூர்யாவின் மாமனார் ரவிக்குமார் உற்சாகமாக வீட்டின் உள்ளே வர, இந்த குடும்பத்தில் மாப்பிள்ளை என்று தன்னை மரியாதையாக கூப்பிடும் ஒரே ஆள் தனது மாமனார் தான் என்பதால் உற்சாகத்தோடு வந்து நின்றான் சூர்யா. இவராவது வாழ்த்துகிறாரே என்று மகிழ்ச்சி அடைந்தான். தேங்க்யூ மாமா. மாப்பிள்ளை கேக் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. பிரீத்தி விஷ் பண்ணாலா? விஷ் பண்ண மாமா. ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. ஐயா இங்க ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா பாருங்கம்மா, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஐயா இங்க கேக் இல்லைங்க ஐயா. இல்லையா? வாங்கி ஃப்ரிட்ஜில் தானே வச்சேன். ரவிக்குமார் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க ஈனோ அந்த கேக்கை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதை பார்த்து கடும் கோபமடைந்த ரவிக்குமார், வனிதா, வனிதா! ஏற்கனவே எதிர்பார்த்த வனிதா போன் பேசியபடி திமிராக வந்து நிற்க, மாப்பிள்ள பர்த்டேக்கு வாங்கின கேக்க யார் கீழுக்கு போட்டது? என்னது? நம்ம மாப்பிள்ள சாருக்கு பிறந்த நாளா? ஐயோ, இது தெரியாம அந்த கேக்க நான் கீனோக்குள்ள வச்சிட்டேன் என்று வனிதா நக்கலாக கூற, என்னங்க நீங்க நம்ம மாப்பிளைக்கு காஸ்ட்லியான கேக் வாங்க கூடாதா? நான் ஏதோ நாய்க்கு வாங்கின கேக்குன்னு நினைச்சேன். கோபமாக கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தார் ரவிக்குமார். நம்ம மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய ஆளு. மாமா, என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க வாழ்த்துனதே எனக்கு சந்தோஷம் மாமா. சூர்யா அவரின் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க ரவிக்குமார் சூர்யாவை கட்டி அணைத்துக் கொண்டார். சரியாக அந்த நேரத்தில் சூர்யாவின் போனிற்கு பிரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது. தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பிரீத்தியிடம் இருந்து மெசேஜ் வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்கச் சென்றான் சூர்யா. தன்னுடைய பிறந்த நாள் ஞாபகத்திற்கு வந்து தனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்க போகிறாள் என்று நினைத்து சூர்யாவின் மனம் மகிழ்ச்சியில் அலைபாய்ந்து கொண்டிருக்க, அவளுக்காக பூங்கொத்தை வாங்குவதற்கு வண்டியை நிறுத்தினான் சூர்யா. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. பிரீத்தியின் சகோதரன் சதீஷ் அவனை அழைத்திருந்தான். டேய் வெட்டி ஆபீசர் சூர்யா, ஒரு செருப்பு தைச்சிட்டு வர உனக்கு 2 நாள் வேணுமாடா? உன்னெல்லாம் எங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு எங்க அப்பன், அவன சொல்லணும்டா. அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா, இங்க பாரு சதீஷ், கொஞ்சம் பார்த்து பேச. எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவும் ஏன் என்ன பாடா படுத்துறீங்க? ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடி கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா. நீ ஏன் எங்க வீட்டுல வெட்டிய ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம்? ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா. சோத்துல இன்னைக்கு 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன். எலும்ப இல்ல 4 துண்டா போட சொல்லிட்டா போதுமா? பர்த்டே கிஃப்ட் ஒழுங்கா தச்சிட்டு வா என்று அசிங்கப்படுத்திவிட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எறிய நினைத்தான். ஆனால் சுதாரித்துக் கொண்டான். அண்ணா, இது இங்கே இருக்கட்டும், நான் வந்து என்று அந்த பூக்கடைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான். டேய், கண்ணு தெரியாத கபோதி, உன் குப்பை பைக்க பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா? உன்னால என் வண்டி வேற ஸ்கிராச் ஆயிடுச்சுடா பரதேசி என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது. இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க. எடுக்க சொன்னா எடுக்க போறோம், அதுக்கு வந்து இடிப்பீங்களா? ஆக்சுவலா இங்க கோவப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா, கோவப்பட்டுதான் பாரு, பார்க்க பரதேசி மாதிரி இருக்க. உன்னெல்லாம் எவன்டா உள்ள விட்டது? இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது, புரியுதா? கிளம்புங்கிருந்து என்று தேவா கடுமையாக பேச தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கிக் கொண்டு பிரீத்தியின் கேபினுக்கு செல்ல லிப்டில் ஏறினான். என் ஜுவல்லரி காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. காம் டவுன், கண்டிப்பா பேக்ல தான் இருக்கும். தெரியல, நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். இந்த சூர்யா வேலையா தான் இருக்கும். சூர்யா, ஒழுங்கு மரியாதையா ஜுவல்லரி பாக்ஸ்ல இருந்த செயின் எங்கன்னு சொல்லிடு. தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. பிரீத்தி கூறியதை கேட்டு சூர்யாவின் முகம் மாற, நான் ஏன் உன் செயின்? ஏய், இந்த நடிப்புலாம் வீட்ல வச்சுக்கோ. செயின் வேணும்னு சொன்னப்போ அடுத்த செகண்ட் லாக்கர்ல இருந்து நீதான் எடுத்து கொடுத்த. நான் ஓபன் கூட பண்ணாம உன் மேல இருந்த நம்பிக்கையில எடுத்துட்டு வந்தேன். இப்ப உள்ள பார்த்தா செயினை காணோம். நீதான் எடுத்துக்கணும், மரியாதை கொடுத்துரு. பிரீத்தி, சத்தியமா நான் எடுக்கல பிரீத்தி. அது ப்ளூ சஃபர் பதிச்ச காஸ்ட்லி செயின். அதுவும் இல்லாம அது ஒரு லக்கி செயின். யுஎஸ் மீட்டிங் போகும்போது எடுத்துட்டு போகலான்னு இருந்தேன். விளையாடாம ஒழுங்கா கொடுத்துரு. பிரீத்தி ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க.
சட்டையிலிருந்து கையிட என்று மெல்லிய குரலில் அவளிடம் கெஞ்சினான். எடுக்க முடியாதுடா. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் மரியாதையே போச்சு. ஆபீஸ்ல இருக்கவங்களா உன்னை ஏன் நான் செலக்ட் பண்ண, எனக்கு உடல் ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்கள ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. போதும், என் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணது போதும். அதனால நான் இப்போ அனுபவிக்கிறதும் போதும் என்று பிரீத்தி திட்டிக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்த தேவா, பிரீத்தி என்ன பிரச்சனை? இவன் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்? வாட்ஸ் ஹேப்பனிங்? முதல்ல யார் இவன்? இவனை பத்தி பேசுறதுக்கு இவன் ஒருத்தே இல்ல. ஏய், என் ஃபிளைட் போர்டிங்க்கு இன்னும் 1 hour தான் இருக்கு. அதுக்குள்ள என் செயின் கைக்கு வந்தாகணும், இல்லன்னா அவ்வளவுதான். பிரீத்தி டோன்ட் வரிடா. நீ அமெரிக்காக்கு போயிட்டு வந்த உடனே இதே மாதிரி செயின் நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன். இட் will look lovely on you என்று தேவா பிரீத்தியின் தோளை தொட்டு ஆறுதலாக பேச, தேவாவை பார்த்து பிரீத்தி புன்னகைக்க சூர்யா மனமுடைந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்னது இது கையில? குடு 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 குடு. இது எதுக்கு? பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக வந்தவன் திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான். பின்பு பார்க்கிங்கில் பித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது. ஹலோ தம்பி, எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா. இப்ப என்னப்பா பண்ண போற நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம், அக்கா எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா. ஆ, என் தாலி செயின் இருக்குது, அதை வேணா வச்சு புது செயின் வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துறியா என்று கமலம் அப்பாவியாக சொல்ல, சூர்யா திடீரென உடைந்து அழ ஆரம்பித்தான். தம்பி தம்பி தம்பி. அக்கா அதெல்லாம் வேண்டாம்க்கா, நீங்க கேட்டதே போதும், நான் பாத்துக்கிறேன். சரி கண்ணு. பிரீத்தி கோபமாக சேரில் உட்கார்ந்து இருக்க, அவளை சுற்றி அவளுடைய தோழிகளும் தேவாவும் நின்று கொண்டிருந்தார்கள். தேவா பிரீத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். அடம் பிடிக்காத பிரீத்தி, செக்கினுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் கூட இல்ல. அந்த ஃப்ராடு இந்நேரம் அந்த செயினை வித்திருப்பான். ஆமாம் பிரீத்தி, சொன்னா கேளு. நமக்கு செயினை விட அமெரிக்கன் டீல் தான் பெருசு. அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். டைம் ஆச்சு பிரீத்தி, கிளம்பு என்று மூவரும் சமாதானம் செய்த பிறகு அரை மனதோடு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் பிரீத்தி. என்னாச்சு? இவன் வண்டியை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு என்று கூறிவிட்டு தேவாவை பார்த்த பிரீத்தி, அடிச்சு நொறுக்குடா என்று கோபமாக சொல்ல, தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்ற சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினார். திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா. ஏண்டா திருட்டு நாயே, ஓ இஷ்டத்துக்கு ஆட்டோவை குறுக்க விடுற? உன்னெல்லாம் ஆபீஸ்லயே செஞ்சிருக்க மாட்டா. நீ என்ன செஞ்சிருவியா? என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க நீ யாரா? நான் உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன். பாத்தியா பிரீத்தி? நீ செயினை திருடிட்டு அவனை தப்பா பேசுறியா? உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு? பாத்தியா பிரீத்தி? இந்த ஃப்ராட் தான் செயினை திருடி வச்சிருக்கான். பிரீத்தி அதனை ஆச்சரியமாக வாங்கிக் கொள்ள, நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங்கை பிரசன்ட் பண்ண. ஆல் தி பெஸ்ட். இந்த இத்து போனவங்க கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. தேவா, வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏதாவது சத்தம் வந்தது,
நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி. நீ இன்னைக்கு கண்டிப்பா யூஎஸ் போவ. பத்திரமா போயிட்டு வா. டோன்ட் வரி. பாய். சூர்யா இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான். டிராபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் பிரீத்தியின் காதில் கேட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா தான் என்று பிரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க, நீங்க பிரீத்தி தானே? எஸ். உங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம். ஆர்எஸ்வி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட் ரெடி பண்ணிருக்கோம். வாட்? மே ஐ ஹேவ் யுவர் பாஸ்போர்ட்? ஷூர். என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க, அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சியானாள் பிரீத்தி. பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாள். எப்படி 2 செயின்? பிரீத்தியின் கையில் உள்ள செயினை பார்த்து வியந்த அந்த அதிகாரி, வா மேம், நீங்க தான் அந்த லக்கி கேர்லா? இது ஒரு லிமிடெட் எடிஷன் சஃபயர் செயின். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சூரத்ல இருந்து ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல வந்தது. இது உங்களுக்காக தான் வந்ததுன்னு இப்பதான் தெரியுது. இத யார் வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது கான்ஃபிடென்ஷியல் மேம். சாரி. போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஷால் வி மூவ் மிஸ்ஸஸ் சூர்யா சக்கரவர்த்தி? சூர்யா சக்கரவர்த்தி? ஹாப்பி பர்த்டே சார். வெல்கம் டு தி நியூ லீக். இது உங்க கிஃப்ட் சார். சார் ப்ளீஸ். பெரிய உற்சாகம் இல்லாமல் அந்த காரின் உள்ளே ஏறி உட்கார்ந்தான். தன் பர்சில் இருக்கும் தன் அம்மா மற்றும் பிரீத்தியின் புகைப்படத்தை ஒருமுறை பார்க்கிறான். ஹலோ. ஹே பிரீத்தி, ஃப்ளைட் ஏறிட்டியா? இன்னும் இல்லை. என்னாச்சு? ஒரே நிமிஷம், என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட மட்டும் வரியா? எதுக்கு? கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம். இருவர். ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு ஓடி வந்தாள் பிரீத்தி. அங்கே அவள் பார்த்தது கனவிலும் எதிர்பார்க்காதது. செருப்பு தைக்க சொன்ன மாமியாரே திடீரென்று எல்லோர் முன்னிலையிலும் மருமகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது. ஏன்? தாலி கூட வாங்கித்தர வக்கில்லாத புருஷன் எப்படி தன் மனைவிக்கு பல கோடி ரூபாய் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை வாங்கி கொடுத்தான்? நீ எங்க போற? சார், நான் சூர்யா. நானும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்கேன். ஹே காய்ஸ், லிசன். இவனை பாத்தீங்களா? பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்கான். ஆனா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் கௌதமோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததா சொல்றான். கேட்கவே காமெடியா இருக்கு. பிரீத்தி பேபி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். பேபி, பிரீத்தி, உனக்கு இந்த பிச்சைக்காரன் யாருன்னு தெரியுமா? சச்ச, யார் இவன்? எனக்கு யாருனே தெரியாது. Who the hell are you? பிரீத்தி கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் சூர்யா. ஆனால் பிரீத்தி சூர்யாவை அவமானப்படுத்துவது வழக்கமாக நடக்கும் விஷயம்தான். பிரீத்தி, இப்ப நம்ம கிளம்பலாம். வா வீட்டுக்கு போலாம். ஏ பிச்சைக்காரா, நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. செக்யூரிட்டி, முதல்ல அந்த குப்பையை தூக்கி வெளியே போடு. அதே நேரத்தில் பர்த்டே பாய் கௌதம் அந்த இடத்திற்கு வர திடீரென்று அவன் பார்வை சூர்யாவின் மேல் விழுந்தது. சூர்யா பார்ட்டிக்கு வந்ததை பார்த்து அதிர்ந்து போனான் கௌதம். சூர்யா சக்கரவர்த்தி சார், நீங்களா? இந்த ஏழையோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வந்திருக்கீங்களா? என்னால நம்பவே முடியல. நீங்க இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார் சார், ப்ளீஸ் 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 உள்ள வாங்க. அங்கு நடந்தவற்றை பார்த்த பிரீத்தி மற்றும் அவளுடைய நண்பர்கள் அதிர்ச்சியுடன் தங்கள் கண்களையே நம்ப முடியாமல் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் சூர்யா எதுவும் சொல்லாமல் சிறிது நேரத்தில் அங்கிருந்து வெளியேறினான். வெளியே சென்றவன் பிரீத்திக்காக நீண்ட நேரம் காத்திருந்தான். பார்ட்டி முடிந்தவுடன் பிரீத்தி போதையில் தள்ளாடியவாறு வெளியே வந்தாள்.
சூர்யா எப்படியோ சமாளித்து பிரீத்தியை அழைத்துக் கொண்டு தன் மாமியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். சூர்யா தன் மாமியார் வீட்டில் ஒரு வேலைக்காரனாகவே வாழ்ந்து வந்தான். அங்கு வேலைக்காரர்கள் முதல் அனைவரும் அவனை கேலி செய்வதையே வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு வந்து சேர்ந்தவுடன் பிரீத்தியின் பெரியப்பா மகன் சதீஷ் கதவை திறந்தான். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, இப்படி கேவலமா வாழ்றதுக்கு எங்கேயாவது போய் சாகலாம். சூர்யா எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே உள்ளே சென்றான். பிரீத்தியின் தங்கையும் அங்குதான் தங்கியிருந்தாள். சூர்யாவிற்கு தினமும் இது போன்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகி போய்விட்டது. சூர்யா பிரீத்தியின் மேல் வைத்திருந்த உண்மையான காதலுக்காக இவை அனைத்தையும் பொறுத்துக் கொண்டான். இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க. ஒரு நாள் என்ன பத்தின உண்மை தெரிய வரும். அப்ப நீங்க எல்லாம் வாயடிச்சு போய் நிக்க போறீங்கடா. சூர்யா யார் என்ற உண்மை இதுவரையில் யாருக்கும் தெரியாது. சூர்யாவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதனை யாரிடமும் சொல்லவில்லை. சூர்யாவை அவமானப்படுத்தாதவர்களே அந்த வீட்டில் இல்லை என்று சொல்லலாம். அவனது மாமியார் வனிதாவோ சூர்யாவையும் பிரீத்தியையும் எப்படியாவது பிரித்துவிட வேண்டும் என்று பல சதி வேலைகளை செய்து கொண்டே இருந்தாள். சூர்யா, நம்ம ஹோட்டல் ரூம்குள்ள சில முக்கியமான ஆளுங்களை மீட் பண்ண போறோம். அங்க வந்து நீதான் என்னோட ஹஸ்பண்ட்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நீ என் வீட்டு வேலைக்காரன்னு சொன்னா போதும். ஆனா பிரீத்தி. சூர்யா, உனக்கு தெரியுமா, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்களுக்கு என்னோட புருஷன் ஒரு ஏழைன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிரும். பிரீத்தி சொன்னதை கேட்டு சூர்யாவின் முகம் இருண்டு போனது. இது போன்ற ஏச்சு பேச்சுக்கள் ஒன்றும் சூர்யாவிற்கு புதிதல்ல. இது போன்ற வார்த்தைகளை அவன் பலமுறை கேட்டுவிட்டான். பிரீத்தியும் அவளது குடும்பமும் சூர்யாவை எப்போதும் ஒன்றுக்கும் உதவாதவனாகவே பார்த்து வந்தனர். இன்று பிரீத்தி அவளது பாலிய சிநேகிதி ஸ்னேகாவுடன் அவளது புதிய நண்பர்களையும் சந்திக்க ஹோட்டல் ரூமிற்கு செல்கிறாள். அப்போது பிரீத்தி சூர்யாவிடம் தேவையில்லாம எந்த நாடகமும் போடுற வேலை வச்சுக்காத என்று எச்சரிக்கை விடுக்கிறாள். ஸ்னேகாவின் பணக்கார நண்பர்களான பிரதாப், இன்பா மற்றும் அஸ்வின் மூவரும் உள்ளே அமர்ந்திருந்தனர். பிரீத்தி அங்கே சென்றதும் மூவரும் அவளது அழகை பார்த்து பிரமித்து நின்றனர். ஸ்னேகா, யாருது? பார்க்கவே புதுசா பூத்த ரோஜா மாதிரி அழகா இருக்காங்க. இவளா? ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரீத்தி. சூர்யாவின் பழைய உடைகளை பார்த்து இன்பா முகத்தை சுளித்துக் கொண்டு கேட்கிறான். யாருவன்? பிஞ்சு போன சட்டையில எக்ஸ்ட்ரா பட்டன் மாதிரி. அதற்கு சூர்யா, என் பேரு சூர்யா. ஓ, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பிரீத்தி, இவன் சூர்யா. இவனைத்தான கோடீஸ்வரன் ரவிக்குமார் அவரோட ஒரே மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்ன பிரீத்தி, சரிதானே? சூர்யா பிரீத்தியின் கணவன் என்று தெரிந்தவுடன் இன்பாவுக்கும் பிரதாப்பிற்கும் பிரீத்தியை காதலிக்கலாம், அவளுடன் சேர்ந்து சுற்றலாம் என்ற ஆசை மண்ணோடு மண்ணாகி போனது. பின்னர் இருவரும் சேர்ந்து சூர்யாவின் வறுமையை பற்றி கேலி செய்ய ஆரம்பித்தனர். ஆமா சூர்யா பிரதர், நீங்க ஏதோ பேங்க்ல ஒர்க் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களோட சேலரி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மூவரும் சேர்ந்து வேண்டுமென்றே சூர்யாவை கேவலப்படுத்திக் கொண்டிருந்தனர். என்னோட சேலரி 12,000 ரூபாய். எவ்வளோ சார்? 12,000 ரூபாய். சம்டைம்ஸ் போனஸ் வரும்போது 15,000 கிடைக்கும். ஆமாமா, இது ரொம்ப நல்ல சம்பளம் தான். இது என்னோட நகைக்கடை அக்கௌண்டன்டோட பாதி சம்பளம். ஆனா இந்த காலத்துல இது ரொம்ப பெரிய விஷயம் தான். இன்பா ப்ரோ, உங்க கடையில ஏதாவது ஆள் தேவைப்பட்டா நீங்க ஏன் சூர்யாவை வேலைக்கு எடுத்துக்க கூடாது? பார்க்க ரொம்ப நல்லவரா தெரியறாரு. அப்புறம் நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வச்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா பிரதாப் ப்ரோ, நான் அவரை தாராளமா வேலைக்கு எடுத்துக்கிறேன். பிரீத்திக்காக ஒரு 20-25,000 ரூபாய் சேலரி கொடுக்கலாம். என்ன சூர்யா, உங்களுக்கு ஓகேனா நீங்க நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். இவர்கள் யார் சூர்யாவிற்கு வேலை கொடுப்பதற்கு? சூர்யா நினைத்தால் இவர்கள் மூவரையும் சேர்த்து விலைக்கு வாங்க முடியும். சூர்யா சக்கரவர்த்தி குடும்பத்தின் ஒரே வாரிசு என்று யாருக்கும் தெரியாது. ஏன் பிரீத்திக்கும் அவளது குடும்பத்தினருக்கும் கூட சூர்யாவின் பின்புலம் பற்றி தெரியாது. சூர்யாவிற்கு தான் கோடீஸ்வரன் என்று சொல்லிதான் இவர்களிடம் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அதனால்தான் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையையும் அமைதியாக கடந்து செல்கிறான். தேங்க்யூ மிஸ்டர் இன்பா, உண்மையாவே இது ரொம்ப நல்ல ஆஃபர் தான். நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையை சொல்ல போனா எனக்கு ஜுவல்லரி பத்தி எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப கிடைக்கிற சம்பளமே போதும். பிரீத்திக்கு ஸ்னேகாவின் பணக்கார நண்பர்கள் தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருந்தது எரிச்சலை உண்டாக்கியது. அங்கு நிற்க விருப்பம் இல்லாமல் வெளியே சென்று விடுகிறாள். அங்கே பிரீத்திக்கு எதிரே வந்த நபரின் மீது சகித்துக் கொள்ள முடியாத அளவு மதுவாடை வீசியது. இப்போது பிரீத்தி எதை பற்றியும் யோசிக்காமல் ராக்கியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விடுகிறாள். என்ன அடிச்சிட்டல்ல, இப்போ உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. பிரீத்தி பதற்றத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். இந்நேரம் பாட்டில் தன் தலையில் இறங்கி இருக்கும் என்று எதிர்பார்த்தவள் திடீரென்று கண்களை திறந்து பார்க்க ஒரு கை அடிக்க வந்த கையை தடுத்து நிறுத்தி இருந்தது. நீ குடிச்சிருக்கியா?
நீ உருப்படியா வெளியில போகணும்னு நினைச்சனா மரியாதையா என் ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுக்காக சாரி கேட்டுட்டு வெளியில போயிரு. என் மேல கைய வச்சு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்போ இந்த குடிகாரனால என்ன பண்ண முடியும்னு உனக்கு காட்டுறேன். பிரீத்தி முதல் முறையாக சூர்யா இவ்வளவு தைரியமாக அவனை எதிர்ப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்தாள். அவளால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை. அதே சமயம் ஏதோ சத்தம் கேட்க இன்பாவும் பிரதாப்பும் அந்த இடத்திற்கு ஓடி வந்தனர். நான் தனியா வந்ததை பார்த்துட்டு இந்த இடியட் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். இப்போது கோபத்தில் பிரதாப்பின் கண்கள் சிவந்தன. பிரீத்தியை எப்படியாவது தன் வசம் ஈர்த்துவிட வேண்டும் என்பதற்காக அங்கு நடக்கும் அனைத்து விஷயத்திற்கும் அவனே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பரம்பரை ரெஸ்டாரண்ட் பிரதாப்பின் சொந்த ஹோட்டல். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரீத்தி கிட்ட இந்த மாதிரி நடந்திருப்ப. உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. உன்னை இப்ப கொல்ல போறேன்டா. ஐயோ, இவனுக்கு தொல்லை தாங்க முடியல. இந்த ஆள் அடிச்சு எப்படியாவது பிரீத்தியை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. இவனை பார்த்தா சாதாரண குடிகாரன மாதிரி தெரியல. பிரதாப்பும் இன்பாவும் அவனை அடிப்பதை நிறுத்தப் போவதாக தெரியவில்லை. அதனால் சூர்யா அவர்கள் அடிப்பதை தடுக்க முயற்சி செய்தான். போது நிறுத்துங்க. அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுட்டான். இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா கண்டிப்பா அவன் செத்துருவான். சூர்யா, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா தள்ளி போய் ஓரமா நினைக்கோ. அவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். அதனால இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த சூர்யா சரியான கோடையா இருப்பான் போல இருக்கு. பிரீத்திக்கு சூர்யாவை பார்க்க பார்க்க எரிச்சலாக வந்தது. பிரீத்தி பிரதாப்பையும் இன்பாவையும் பார்த்து, போதும், அவனை விட்டுருங்க. என்ன சூர்யா ப்ரோ, இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிறீங்க? நீங்க கொஞ்ச நாள் என் கூட இருந்தீங்கன்னா எங்கள மாதிரியே தைரியமான ஆளா மாறிடுவீங்க. அஸ்வின் சூர்யாவை கிண்டல் செய்கிறான் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. இருந்தாலும் சூர்யா அவர்களை எதுவும் சொல்லவில்லை. அதே சமயம் சில ரவுடிகள் உள்ளே நுழைந்தனர். அதனை பார்த்த பிரதாப், இவ்வளவு அடி வாங்கியும் திரும்ப வந்திருக்கான்னா இவங்களுக்கு இன்னும் நிறைய பாடம் கத்து கொடுக்க வேண்டியிருக்கு. வெயிட் பண்ணுங்க, இவங்களை கொஞ்சம் கவனிச்சிட்டு வந்துடுறேன். பிரதாப் ஒன்றும் சாதாரண ஃபைட்டர் இல்லை. அவன் கராத்தேவில் பிளாக் பெல்ட் சாம்பியன். ஒவ்வொருவராக அடித்து சாய்த்த பிறகு ராக்கி மற்றும் அவனது அடியாட்களை பார்த்து, நீங்க எல்லாம் உண்மையாவே ரவுடிங்க தானா? உங்களுக்கு எல்லாம் ரவுடியா இருக்கவே தகுதியே இல்ல. வாவ், கலக்கிட்டீங்க பிரதாப். ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. இதுக்கப்புறமா அந்த ரவுடிங்க நம்ம பக்கத்துல வரணும்னு கூட யோசிக்க மாட்டாங்க. பிரீத்தி, ஸ்னேகா, உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகல இல்ல? பிரீத்தியும் ஸ்னேகாவும் பதிலுக்கு ஆம் என்று தலையசைத்தனர். பிரீத்தியின் கண்களில் தனக்கான பாராட்டுகளை பார்க்க விரும்பினான் பிரதாப். ஆனால் அவளது கண்கள் பக்கத்தில் அமைதியாக குண்டர்களை பார்த்து அமர்ந்து கொண்டிருந்த தன் கணவன் மீது இருப்பதைக் கண்டான். அது அவனுக்கு மேலும் எரிச்சலை உண்டாக்கியது. இந்த தடியன்களை என்ன செய்யலாம்? யாரையாவது வர சொல்லி உங்களை புதைச்சிடலாமா? வேணாம் ப்ரோ, இவங்களை என்னோட வேலைக்காரங்க பாத்துக்குவாங்க. நீங்க ரெண்டு பேரும் வாங்க போலாம். இன்பாவிற்கு எதையும் செய்ய துணிச்சல் இல்லை என்பதால் தன்னை மிகைப்படுத்தி காட்டவே முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஓ, அப்படியா? நீங்க ரொம்ப தைரியசாலினா கொஞ்சம் என்கிட்டயே உங்க தைரியத்தை காமிக்க பார்க்கலாம். ஆமா, உங்களை பார்த்து பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க எல்லாம் எனக்கு சும்மா பொம்மை மாதிரி. பிரதாப் இதை சொல்லி முடித்துவிட்டு சொன்னவர் யார் என பார்க்க மகேஸ்வரன் நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு பயத்துடன், மகேஷனா? எதிரே இருந்தவனை பார்த்ததும் பிரதாப் வாயடைத்து போனான். ஏனென்றால் எதிரே நின்றவன் சாதாரண முரடர் அல்ல, அவன் கொடூரமானவன். அவன்தான் மகேஸ்வரன். அவன் கண்களில் ஒருவித ஒளி தெரிந்தது. அதை பார்த்ததும் பிரதாப்பையும் மற்ற அனைவரையும் நோக்கி மரணம் நெருங்குவது போல் தோன்றியது. அந்த மூவரின் கோடீஸ்வர குடும்பங்களும் ஒவ்வொரு மாதமும் பயத்தில் மகேஸ்வரனுக்கு பாதுகாப்பு கட்டணத்தை அனுப்பி வந்தனர். இன்று அதே மகேஸ்வரனிடம் பம்பை விலைக்கு வாங்கி வைத்திருந்தனர். இப்ப எனக்கு சவால் விட்டது யாரு? அண்ணா, நான் ஜோக் பண்ண. நீங்க என் முன்னாடி நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஓ, நீங்க சும்மா காமெடிக்கு சொன்னீங்களா? சரி, ஓகே. நம்ம ஏன் காமெடியை கண்டினியூ பண்ணக்கூடாது? இந்த மகேஸ்வரனோட காமெடி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ணா,
எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. என்னோட ஜோக் எப்படி இருக்கு? கராத்தேவில் பிளாக் பெல்ட் சாம்பியனான பிரதாப் தரையில் படுத்து தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு வலி தாங்க முடியாமல் கத்திக் கொண்டிருந்தான். இன்பாவிற்கும் அஸ்வினுக்கும் அவர்கள் கண்ணை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. இருவரும் தானாகவே வந்து மகேஸ்வரன் முன் மண்டியிட்டனர். அங்கே ஸ்னேகாவின் நண்பர்கள் மூவரும் வலிதாங்க முடியாமல் கதறிக் கொண்டிருந்தனர். அதை பார்த்து பிரீத்தியும் ஸ்னேகாவும் பயத்துடன் என்ன செய்வதென்றே புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் இவர்களின் சிறு தவறால் தான் நாம் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் என்று பிரீத்தி நினைத்தாள். ஆனால் மகேஸ்வரனோ அங்கு நடப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அந்த மொட்டத்தில் என பார்க்கும் போதே எனக்கு அவன் சாதாரண குடிகாரன் இல்லைன்னு சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா மகேஸ்வரன் அவனுக்கு பின்னாடி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, பிரீத்தியை யாரும் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நான் இதுல தலையிட மாட்டேன். மகேஸ்வரன் பின்னால் நின்று கொண்டிருந்த மூவரையும் கவனிக்கவில்லை. பிரதாப் மற்றும் அவன் நண்பர்கள் வலியில் துடிப்பதைக் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தான். டேய், ஒரு நிமிஷம், அவனோட கை காலெல்லாம் உடைச்சிரு. அப்பவும் அவன் பேசுறத நிறுத்தலனா அவன் கழுத்தையும் சேர்த்து உடைச்சிரு. ஒருவேளை அவன் செத்துட்டான்னா அவங்க அப்பனுக்கு ஏன் சார்பா 2 கோடி ரூபாயை கொண்டு போய் கொடுத்துரு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், போதும், அவங்கள விட்டுருங்க. பிரீத்தி இதை சொன்னதும் மகேஸ்வரன் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தான். அங்கே சூர்யாவை பார்த்துவிட்டு, சூர்யா ஐயா, சக்கரவர்த்தி. அவன் கண்கள் விரிந்தன. அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இங்கிருந்து எல்லாரும் முதல்ல வெளியில போங்க. மகேஸ்வரனின் ரியாக்ஷனை பார்த்து சுற்றியிருந்த அனைவரும் சூர்யாவை பார்த்ததும் ஏன் திடீரென்று இவ்வளவு பெரிய ரவுடி மகேஸ்வரன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று அதிர்ச்சி அடைந்தனர். மகேஸ்வரன் தன் ரவுடி ஆட்களுடன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். மகேஸ்வரனும் சூர்யாவும் இதற்கு முன் எங்காவது சந்தித்திருக்கிறார்களா? சூர்யா உண்மையிலேயே கோடீஸ்வரன் தானா? அவன் கோடீஸ்வரன் என்றால் ஏன் மாமியார் வீட்டின் வேலைக்காரனாக அனைத்து அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? ரவிக்குமார் ஏன் அவனை போன்ற ஒரு ஏழையை பிரீத்திக்கு திருமணம் செய்து வைத்தார்? 10 ரூபாய் கொடுத்து சமோசா கூட வாங்க வக்கில்லாத ஒருத்தனை பார்த்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறவங்கெல்லாம் எதுக்காக கையை கட்டி நின்னாங்க? நாட்டிலேயே பெரிய கோடீஸ்வரன் எதுக்காக தன்னோட மகளை ஒண்ணுமே இல்லாத அனாதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு? இந்தியாவிலேயே அதிக மக்களால் விரும்பி கேட்கப்படுகிற பாஸ் ஷோவை நாம இப்போ இலவசமா கேட்கலாம். வாங்க. டேய் சூர்யா, என் காரத்தோட உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அது வந்து அத்தை, பிரீத்தியை பேங்க் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். பிரீத்தி அவ என்னோட பொண்ணு இல்ல, அவளை உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லு. அவளை கார்ல கூட்டிட்டு போகணும்னா சொந்தமா சம்பாதிச்சு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி கூட்டிட்டு போ. அது சரி, உன்னை மதுரை பிச்சைக்காரனுக்கு செகண்ட் ஹேண்ட் இல்ல, 3rd ஹேண்ட் கார் வாங்குறது கூட கஷ்டம். ஒன்னு பண்ணு, வாட்ச்மேன் கிட்ட இருந்து சைக்கிள் வாங்கி தரேன், அதுல உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் ஊர் சுத்திக்காட்டு. Idiot. Oh my God, காரை ரோட்ல தான் ஓட்டிட்டு போனியா இல்ல சாக்கடையில ஓட்டிட்டு போனியா? மரியாதையா கிளீன் பண்ணு. உன் சட்டைய கழட்டி காரை தொடச்சு வை, புரிஞ்சுதா? எங்க பாரு, என் ஃப்ரெண்டு லண்டன்ல இருந்து வரான். காரை எடுத்துக்கிட்டே என்ன ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போ. உங்க அம்மா அவங்க காரை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னது? எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. டாக்ஸியை கூப்பிடுவியோ இல்ல யார்கிட்ட இருந்து கடனை வாங்கிட்டு வருவியோ, ஆனா ஏர்போர்ட்டுக்கு நான் கார்ல தான் போகணும். சீக்கிரமா ஏதாவது பண்ணி, எனக்கு லேட் ஆகுது.
2704. அப்புறம் பிரீத்தி, யார் உன்னோட அந்த ஃப்ரெண்டு? ஸ்னேகா தான். என்னது, அந்த பைத்தியக்காரியா? அவளா வரா? அவ எதுக்கா இங்க வரா? என்ன சொன்ன? பைத்தியக்காரியா? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். 3 வருஷம் கழிச்சு திரும்ப வரா. சீக்கிரமா போ, நான் அவளை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஊட்டியிலேயே மிகப்பெரிய பணக்கார ஆர்எஸ்பி குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர் சூர்யா. அவனோட மாமியார் தவிர்த்து இன்னொரு பொண்ணு பேரை கேட்டதும் இவ்ளோ பயந்து நடுங்குறானா அது ஸ்னேகா தான். ஸ்னேகாவும் பிரீத்தியும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 3 வருஷத்துக்கு முன்னால ஸ்னேகா சூர்யாவுக்கும் பிரீத்திக்கும் நடந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி பிரீத்திய சூர்யா கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்ணா. சூர்யாவுக்கு ஸ்னேகா பேரை கேட்டதும் நினைவுக்கு வந்தது அவனோட ஃபர்ஸ்ட் நைட் தான். பிரீத்தியோட அப்பா ராஜசேகர் சூர்யா பிரீத்தி ஃபர்ஸ்ட் நைட்காக வீடு முழுவதும் ரோஜா பூக்களால அலங்கரிச்சிருந்தாரு. பிரீத்தியோட ரூம் ரோஜா பூ தோரணங்களாலும் நறுமணம் வீசும் மெழுகுவத்திகளாலும் அரண்மனை அந்தப்புறம் மாதிரி இருந்தது. ஆனா சூர்யாவுக்கு அந்த முதலிரவு நடக்கிறதுல எந்த விருப்பமும் இல்ல. அவ அன்னைக்கு நைட் பிரீத்தி கிட்ட ஒரு விஷயம் சொல்ல காத்துக்கிட்டு இருந்தான். வீட்ல எல்லாரும் தூங்கிட்ட பிறகு பிரீத்தி ரூம்க்கு வந்த ஸ்னேகா அங்க அழகா அலங்கரிச்சு வச்ச எல்லாத்தையும் புடுங்கி போட்டு அந்த அறையவே நாசம் பண்ணிட்டா. இவ்வளவும் பண்ண ஸ்னேகா சூர்யா கிட்ட வந்து அவனை மிரட்டவும் செஞ்சா. கல்யாணம் ஆனதை காரணமா வச்சுக்கிட்டு பிரீத்தி கிட்ட ஏதாவது நெருங்கி பழக நினைச்சா எல்லாரும் முன்னாலையும் அசிங்கப்படுத்தி போட்டுக்க கூட துணி இல்லாம ரோட்ல ஓட விட்டுருவனும் சூர்யாவை வாழவே விட மாட்டனும் மிரட்டிட்டு போனா. உனக்கெல்லாம் பிரீத்தி கூட கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம், இதுல ஃபர்ஸ்ட் நைட் வேற கேக்குதான்னு கேவலப்படுத்திட்டு போனா. ஸ்னேகா அன்னைக்கு பைத்தியக்காரத்தனமா பண்ண எல்லாம் சூர்யாவுக்கு நினைவில் அப்படியே இருக்கு. அன்னைக்கு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஸ்னேகா சூர்யாவை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தா. கல்யாணம் ஆன 1 மாசம் கழிச்சு ஸ்னேகா லண்டன் போனதும் தான் சூர்யா நிம்மதியா இருந்தான். இதோ வரால, இவதான் ஸ்னேகா. ஸ்னேகாவும் பிரீத்தியும் சின்ன வயசுல இருந்தே ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. ஸ்னேகா அவளோட பேருக்கு ஏத்த மாதிரியே அழகாவும் திமுறாவும் இருப்பா. ஹாய். அவளோட பர்சனாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும். வெல்கம் பேக் டு இந்தியா. ஐ மிஸ்ட் யூ. பாபா போலாம். யா ஐ மிஸ்ட் யூ டியர். பிரீத்தி ஒரு நிமிஷம். இந்தியாவிலே மிகப்பெரிய நம்பர் 1 கோடீஸ்வர கம்பெனி ஆர்எஸ்பி குரூப்ஸ் ப்ராஜெக்ட் உனக்கு கிடைச்சதா கேள்விப்பட்டு. ஆமா, உண்மைதான். ஆனா அது கிடைக்க காரணம் சூர்யா தான். சூர்யாவா உனக்கு ஹெல்ப் பண்ணா? பிரீத்தி சும்மா காமெடி பண்ணாத. நான் ஆர்எஸ்பி குரூப்ஸ் ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்க, பேங்க்ல போய் செக் போடுறத பத்தி பேசல. சரி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இதோ சூர்யா கிட்டே கேளு. அட, இந்த சூர்யாவை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தியா? ஓ, நான் உன்னோட டிரைவர் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஸ்னேகா சூர்யாவை வேணும்னே அசிங்கப்படுத்துறத புரிஞ்சுக்கிட்ட பிரீத்தி சூர்யாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் பிரச்சனை வராம இருக்க பேச்ச மாத்துனா. ஸ்னேகா, உனக்கு பசிக்கலையா? நாம இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஏன் சாப்பிடக்கூடாது? பிரீத்தி, என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீ மட்டும்தான். லண்டன்ல காஞ்சி போன பிரெட் சாப்பிட்டு என் நாக்கு செத்து போயிடுச்சு. நான் இந்தியா வந்ததுமே நல்ல காரசாரமா விருந்து சாப்பிடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். வா சீக்கிரம் போல, எனக்கு இப்பவே நாக்கு ஊறுது. ஒரு நிமிஷம், என்ன அங்கேயே நிக்கிற? இங்க இருக்கிற பெட்டியெல்லாம் யார் தூக்கிட்டு வருவா? யாரு? பிரீத்தியா தூக்கிட்டு வருவா? இல்லல, வா பிரீத்தி போலாம். ஆமா பிரீத்தி, இந்த சூர்யா கூட உனக்கு வாழ பிடிக்கலனா எதுக்காக அவனை கூட வச்சிட்டு இருக்க? எங்கேயாவது துரத்தி விட்டுரு.
நான் இந்த ஊர்லயே உனக்கு ரொம்ப அழகான பணக்கார மாப்பிள்ளையா பாக்குறேன். கொஞ்சம் பேர் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சில பேர் ஃபேமிலி பிசினஸ் பாத்துக்கிறாங்க. ஆனா நான் அடிச்சு சொல்றேன் பிரீத்தி, அவங்க எல்லாருமே சூர்யாவை விட எல்லா விதத்திலயும் பெட்டரா தான் இருப்பாங்க. ஸ்னேகா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நான் சொல்றத கேளு. இதுன்னு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. நான் சூர்யாவை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் அவனா என்னை விட்டு பிரிஞ்சு போற வரைக்கும் என்னால அவனை விட்டு பிரிய முடியாது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸ்னேகாவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஒண்ணுமே இல்லாத அனாதை சூர்யாவுக்காக பிரீத்தி எதுக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுறா? அவ்வளவு பெரிய ஆர்எஸ்பி குரூப்ஸ் ப்ராஜெக்ட் கிடைக்க காரணம் சூர்யாவா எப்படி இருக்க முடியும்னு புரியாம குழப்பத்துல இருந்தா. பிரீத்தி, உனக்குன்னு ஒரு சொந்த கார் கூட இல்லையா? கார் வீட்ல இருக்கு, என்கிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இல்ல, அதனாலதான். ஓய் சூர்யா, உனக்கு என்ன, உன்கிட்டயும் கார் இல்லையா? இல்லை, என்னால் காரெல்லாம் வாங்க முடியாது. சூர்யா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்ன பதில் ஸ்னேகாவுக்கு அடுத்து என்ன கேட்கறதுனே தெரியல. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொந்தமா ஒரு கார் கூட இல்லையான்னு மனசுல நினைச்சுக்கிட்டா. வா ஸ்னேகா, போலாம். மூணு பேரும் ஊட்டிலேயே மிகப்பெரிய ஹோட்டலான பிரைட் ஹோட்டலுக்கு வந்து இறங்குனாங்க. இங்க பாரு, நானும் பிரீத்தியும் முன்னால போறோம், நீ பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க பின்னாடி வா. ஓகே, வா பிரீத்தி, போலாம். பிரைட் ரெஸ்டாரண்ட்ல இருந்த ஒவ்வொரு பொருளும் அந்த ஹோட்டல் பத்தின வரலாறை எடுத்து சொல்லுச்சு. எங்க 2 பேருக்கும் எங்க பிரைவேட் ரூம் அவைலபிளா இருக்கா? இல்ல, நாங்க 3 பேர், எங்களுக்கு டேபிள் இருந்தாலே போதும். அப்படி பிரீத்தி சொன்னதும் அதை கேட்ட ஸ்னேகா முகம் கோவத்துல, சூர்யா மாதிரி ஒண்ணு இல்லாதவன் கூட வாழ்ந்தா டேபிள்ல தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அந்த மேனேஜர், குட் ஆஃப்டர்நூன் மேடம், இப்போதைக்கு எங்க கிட்ட பிரைவேட் ரூம் டேபிள் எதுவுமே அவைலபிளா இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க இப்போ கிளம்புறோம், இன்னொரு நாள் வரோம். அட சூர்யா சார், நீங்க எதுக்காக இதையெல்லாம் தூக்கிட்டு வரீங்க? என்னை கூப்பிட்டு இருந்தா நானே தூக்கிட்டு வந்திருப்பேனே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரோன்னு தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இவன் எங்க வேலைக்காரன், எங்க கூட தான் வந்தான். இல்ல மேடம், நான் தப்பான ஆள் கூட பேசல, கரெக்டான ஆள் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க ஹோட்டல் குரூப்ஸ் இந்த நிலையை அடையிறதுக்கு சூர்யா சார் போட்ட பிச்சை தான் காரணம். ஆமா, நீங்க பிரைவேட் ரூம் தானே கேட்டீங்க? ஆமா, பிரைவேட் ரூம் தான் கேட்டோம். ஆனா நீங்க தான் டேபிள் ரூம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. மேடம், நீங்க சூர்யா சார் கூட வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிரைவேட் ரூம் கிடையாது. நீங்க பல லட்சம் மதிப்பு இருக்கிற லக்ஸரி ஸ்வீட் ரூம் எடுத்துக்கோங்க. சீக்கிரமா வேற காரை வர சொல்லு மேன், அப்புறம் இதை சரி பண்ணலாம். ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது. ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திடுக்கிட்டு வேகமாக ஓடிச் சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான். பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் 200 ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது. அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது. குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான். அப்போது திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசிய தொடங்கியது. சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான். நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன. இதில் பெரிய கொடுமை என்னவென்றால் சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை. சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் சூர்யாவின் அம்மா இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார்.
சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை அவனது அம்மாவின் மரணம் முற்றிலும் இழக்கச் செய்திருந்தது. இதோ இப்போது அனாதையாக இந்த ரோட்டு கடையில் சாப்பிட முடியாமல் கை காய்ந்து போகும் அளவிற்கு நீண்ட நேரமாக தன்னிலை மறந்து அமர்ந்திருந்தான் சூர்யா. என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், நன்றிலாம் வேணாம் சார். அப்படி இல்ல தம்பி, நீங்க நினைச்சிருந்தா இதோ மத்தவங்கள மாதிரி தள்ளி நின்னு சும்மா வேடிக்கை பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யலையே. ரொம்ப தைரியமா துணிஞ்சு முன்ன வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரணம் கிடையாது, பெரிய விஷயம் தம்பி. நீங்க யாரு? இங்க ஊட்டியில தான் இருக்கீங்களா? நான் வந்து ஐயா, பையன் வெளியூர்னு சொன்னா சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லை, குழப்ப தேடி வந்திருக்கான். காலையிலேருந்து நம்ம கடையில் தான் உட்காந்துருக்கான். பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அதான் இருந்து சாப்பிட்டு போன்னு உட்கார வச்சிருக்கேன். நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. தம்பி, சொல்லணும்னு தோணுது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசாம என் கூடயே வந்துருங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். இல்லை சார், பரவாயில்ல. இன்னைக்கு தான் உங்களை முதல் தடவையா பார்க்கறேன். ஆனாலும் என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு. நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்றதுக்காக இதை நான் சொல்லல, என் மனசார சத்தியமா சொல்றேன். சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ உங்களை காப்பாற்றிட்டேங்கிற உணர்ச்சி வசத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதை ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற மனக்குழப்பத்தில் நான் இருக்கேன் சார். ஏற்கனவே பல பிரச்சனையில் இருக்கேன் சார். என்னை விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன். தம்பி, ஐயா இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி. கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு. அதோட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாரு. நீ ஏன் ஊட்டிக்கு வரணும்? அப்படியே வந்தாலும் இங்கே இவ்வளவு கடைகள் இருக்கும்போது என் கடையில் வந்து ஏன் சாப்பிடணும்? உன் கஷ்டத்தை கேட்டு சங்கடப்பட்டு உன்னையே இங்கே இருக்க சொல்லணும்? எல்லாமே ஒரு காரணமாக தான் நடந்துட்டு இருக்கு தம்பி. எதை பற்றி யோசிக்காம ஐயாவோட கிளம்பி போங்க. சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது. அங்கிருந்து கிளம்பிய ரவிக்குமார் சூர்யாவை தன்னுடைய பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார். வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு MBA கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டார். அதோடு சூர்யாவின் வலது கையில் இருந்த பெரிய மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார். அதே போன்றதொரு மச்சத்தை இதற்கு முன்னால் எங்கோ பார்த்திருப்பதை உணர்ந்த ரவிக்குமார் அது எங்கே, யாரிடம் என்பதை நினைவு கூற முயன்றார். ஆனால் அவருக்கு சட்டென எதுவும் நினைவுக்கு வரவில்லை. ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல, பாருங்க, தம்பி பேரு சூர்யா, வெளியூர்ல இருந்து வந்திருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும். அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு. அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னேனே, சரியான சமயத்துக்கு வந்து இந்த தம்பி என்ன காப்பாத்திட்டாரு. ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க வனிதா மற்றும் சந்தியா இருவரும் அலட்சியமாக இருந்தனர். பிரீத்தி சூர்யாவின் பக்கம் திரும்பி பார்த்து கனிவான பார்வையுடன் பேசினாள். சூர்யா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. அவரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் கேட்டே ஆகணும். நான் உங்களுக்கு கைமாற ஏதாவது பண்ணி ஆகணும். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஏங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்திருக்காருன்னா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? I can't trust these kind of people. இதை கேட்ட சூர்யா அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க ரவிக்குமார் கோபமாக, Shut up, சந்தியா, பார்த்து பேசு. அது சரி, உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். உன் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு. அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சார் விடுங்க சார், அவங்களும் சொல்லி எந்த குத்தமும் இல்லை சார். என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது யாராக இருந்தாலும் இப்படி தான் சார் சொல்லுவாங்க. என்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வர வேணாம். நான் வேணா கிளம்புறேன் சார், பரவாயில்ல. உடனே ரவிக்குமார் சூர்யாவை பதற்றத்துடன் பார்த்தபடி நிற்க பிரீத்தியும் பதற்றமாக பார்த்தபடி சூர்யாவிடம் பேசினாள். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இங்கதான் இருந்தாகணும். எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்தாகணும் சூர்யா. ஆமா தம்பி, இப்ப இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்ன சார், நீங்க போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்தறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா 2 பேரையும் என்னால மாத்த முடியல. இப்போ இவங்க சொல்றது கேட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் ஆயுசு முழுக்க வாழ வேண்டியிருக்கும். பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான். பாருங்க, இன்னொரு தடவை இவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தம்பி,
இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. சார் என்ன சொல்றீங்க? நோ, இட்ஸ் a done deal. ஆல்ரைட் பிரீத்தி, இவர் இங்கேயே தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. நாட்கள் ஓடின. சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் ஆயிருந்தது. சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றி அடைந்திருந்தன. சூர்யாவின் மீது ரவிக்குமார் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது. அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார். ஆனால் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது. பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் வரன்கள் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரனும் அமையவில்லை. யோ, இது சம்பந்தப்பட்ட லீகலிட்டிஸ்லாம் வெரிஃபை பண்ணவே 2 நாள் ஆகும் ஐயா. இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா? உங்க அலட்சியத்தால இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகுது. Damn it. சார், இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாது. நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். நீங்க ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு சைன் மட்டும் போட்டா போதும் சார். அதே போல சூர்யாவிற்கு பிசினஸ் மீது அதிக ஆர்வமும் அதில் அவன் கொடுக்கும் யோசனைகளும் அவருக்கு தொடர்ந்து வியப்பளித்து வந்தன. இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது. அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது. ரவிக்குமாரின் சிந்தனையில் பிரீத்தி, சூர்யா ஆகிய இருவரின் முகமும் மாறி மாறி வந்து சென்றது. அதோடு சூர்யாவின் கையில் இருந்த மச்சமும் அவரை மிகவும் குழப்பியது. அது அவருக்கு எதையோ நினைவுபடுத்த முயல்வதாக எண்ணினார். அப்படின்னா சூர்யா, ஐயோ, இது இத்தனை நாளா எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு? சூர்யாவை இத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே. அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன். இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது. ஆனா இங்க யாருக்கும் தெரியல. என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற 100கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது. இப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும். ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு அவன் ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்? ஐயோ கடவுளே, நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராயச்சித்தம் செய்யணும், செஞ்சே ஆகணும். உங்க 2 பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான், என்ன தப்பா நினைக்காதீங்க. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்னால என் பொண்ணுக்கு எங்க வேணா எவ்வளவு பெரிய இடத்துல வேணும்னாலும் மாப்பிள்ள பார்க்க முடியும். ஆனா சூர்யா மாதிரி அமையாதுமா. சார், உங்க பொண்ணு பிரீத்திய இது வரைக்கும் அந்த கண்ணோட்டத்துல பார்த்தது இல்லை சார். ஆனா நீங்க அமைச்சு கொடுக்குற இந்த வாழ்க்கை நல்லபடியா அமையும்னு நான் நம்புறேன். அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சார் என்று சூர்யா பதிலளிக்க ரவிக்குமார் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக சிரித்தார். உடனே வீட்டின் உள்ளே சென்று ரவிக்குமார் விஷயத்தை எல்லோரிடமும் சொல்ல, யாருன்னே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததே இங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதோ உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்றதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தோம். இப்ப என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க? புத்தி கெட்டு போச்சா உங்களுக்கு? ஆமா டாடி, இவ யாரு? இவனுக்கு என்ன சொத்து இருக்கு? இவனுக்கு போய் பிரீத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? I am very much disappointed with you. இங்க பாருங்க, ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிடாதீங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். 1000 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான். சோ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டுக்கு மாப்பிள சூர்யா தான். சோ மைண்ட் இட். இன்னொரு தடவை இந்த வீட்ல யாராவது சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ என ரவிக்குமார் பேசிவிட்டு கோபமாக தன்னுடைய அறைக்குள் சென்றார். ஒரு வழியாக அடுத்த 6 மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது. தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ரகசிய காரணத்தினாலும் தன்னுடைய லட்சியத்திற்காகவும் பிரீத்தியிடம் இருந்து விலகியே இருந்தான் சூர்யா. எந்த காரணத்திற்காகவோ அவர் தயங்குகிறார்
என அவனது நிலையை புரிந்து கொண்ட பிரீத்தியும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரீத்தியின் தங்கை சந்தியா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணமாகி சென்றிருந்தாள். எது மாறியதோ இல்லையோ, சூர்யா குறித்த எண்ணங்களும் அலட்சிய போக்கும் வனிதாவிடமும் சந்தியாவிடமும் மாறவே இல்லை. Throw this beggar out of here. ஹே சந்தியா, வாயை மூடு. அறிவு இருக்கா உனக்கு? இப்படி ஈவிரக்கமே இல்லாம சாப்பிடுறவங்களை எழுந்திருக்க சொல்ற மனுஷியா நீ எல்லாம்? அப்போது அந்த இடத்திற்கு வந்த சந்தியாவின் கணவன் விவேக், கேவலம் ஒண்ணுக்கு உதவாத அந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீன்லாம் போடாத. திடீரென அந்த வீட்டு வாசலில் மலமளவென சைரன் பொருத்திய கார்கள் சீறிக்கொண்டு வந்தன. அதிலிருந்து தன் பிளாக் கேட்ஸ் படையுடன் இறங்கிய மினிஸ்டரை விவேக், மினிஸ்டர் இஸ் ஹியர். அனைவரும் வரவேற்றனர். அனைவருக்கும் வணக்கம் வைத்துக் கொண்டிருந்த மினிஸ்டரின் முகம் திடீரென தூரத்தில் எதையோ பார்த்து அதிர்ச்சியாக மாறியது. கூட்டத்தில் தன் முகத்தை மறைத்தபடி சூர்யா மெல்ல நகர்ந்து செல்ல, சூர்யா திடீரென அவனின் கையை ஒரு கை இறுக்கமாக பிடித்தது. சூர்யா சார், நீங்களா? என்ன சார் கூல இது? உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் சீஃப் கெஸ்ட். இவன் கைய பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. He is just a servant. வாய் மூடுங்க. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? அவரால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். என்கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிக மரியாதையா சூர்யா சாருக்கு நீங்க எல்லாரும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? நான் மட்டும் இல்ல, என்னை மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகளையும் பிசினஸ் மேன்களையும் சூர்யா சார் உருவாக்கி இருக்கார். இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் அமைதியா இருக்காருன்னா நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். புரிஞ்சுதா? என்னையா நடக்குது இங்க? அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. சூர்யா சார், சார் வாங்க சார், நம்ம வீட்டுக்கு போலாம். அட வாங்க சார். ஆனால் அதே சமயம் அவன் கண்ணில் ஒரு கோபக் கனலும் பெரிய ஆளுமைக்கான ஒளியும் தெரிந்தது. தன்னுடைய அம்மாவின் மருத்துவ செலவிற்கு பணம் புரட்ட முடியாதவனின் முன்னால் ஆளுங்கட்சியின் மந்திரி ஏன் தலை குனிந்து கை கட்டி நின்றார்? சூர்யாவின் வலது கையில் அந்த மச்சத்தின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன? என்ன காரணத்திற்காக ரவிக்குமார் தனது மகளை சூர்யாவிற்கு திருமணம் செய்து கொடுத்தார்? சூர்யா என்ன காரணத்திற்காக பிரீத்தியை திருமணம் செய்து கொண்டான்? இத்தனை அவமானங்கள் பட்டிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சூர்யா தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தாதது ஏன்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.